எப்படியோ இந்த நிச்சாம்பலம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. எவ்வளவு தடங்கள், அந்த தடங்கள்லாம் விலகி போனதுக்கு காரணமே நம்மளோட ஒத்துமை தான். கரெக்டா சொன்னீங்க. நம்மளுடைய ஒத்துமை தான் இந்த தடங்கள்லாம் விலகி போனதுக்கே காரணம். இதே மாதிரி ஒத்துமையா நம்ம நினைச்சதெல்லாம் நடத்தணும். நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். நல்ல நேரத்திலேயே வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும்ல. சரி சரி, நீங்க பேசிட்டே இருங்கக்கா. பசங்களை எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து பஸ்ல ஏத்தி விட்டு வந்துடுறேன். சரிம்மா. இது இந்த பேக்ல தான் இருந்துச்சா? நீ என்ன என்னைக்கு நம்பி இருக்க? வேணும்னா பூமாரி கிட்ட கேளு. நான் எடுக்கும் போது பூமாரி என் கூட தான் இருந்தா. பூமாரி? ஆமாக்கா, இந்த பேக்ல இருந்தா சோனி எடுத்த அந்த லெட்டர். போதுமா? ஆனா நான் இது எடுத்து என் பர்ஸ்ல போட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. வீட்ல ஹேர் கிளிப், நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து இதுல போட்டேன். ஆனா அப்ப கூட இந்த லெட்டர் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. பாருடி, மறுதியில ஏதாவது டெஸ்ட் பேப்பர் ரிசல்ட் கார்டு வச்சிருக்க போறேன். நான் என்ன உன்ன மாதிரி ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் மாதிரி வைக்கிறதுக்கு? நான் ஃபெயில் ஆனதை நீ பாத்தியோ? ஏக்கா, இப்ப நம்ம இங்க யார் பாஸ் யார் ஃபெயில்னா பேசுறதுக்கு வந்தோம். அந்த பேப்பரை பிரிச்சு பாருங்க. பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிர போகுது. அதெல்லாம் விளங்கிருந்தா என்ன நேரத்துக்கு பிரிச்சு பாத்துக்கலாம். சும்மா வச்சுக்கிட்டு ஒன்னிதான். சரி இருடி பாக்குறேன். அன்புள்ள சத்யாவுக்கு. என்னடி இது? சத்தியமா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல சோனி. இல்லக்கா, அன்புள்ள சத்யாவுக்குன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையாடா? எனக்கும் புரியல பூமாரி. இரு முழுசா படிச்சு பாப்போம். நீங்கள் காலேஜிற்கு சேர்ந்த முதலிருந்து தான் நான் உங்களை பார்க்கிறேன். காலேஜ்ல இருந்தா பாக்குறான்? அது இல்ல சோனி, அக்கா காலேஜ் சேர்ந்ததுல இருந்து தான் அவன் பாக்குறானா? இருக்கட்டி, இன்னும் யாருன்னே தெரியல. அதுக்குள்ள அவன் இவன் எல்லாம் சொல்றாளுங்க. அவன் தான் தெளிவா முதல்ல இருந்தே அன்புள்ள சத்யாவுக்குன்னு ஆரம்பிச்சிட்டான். கீழே உடனே உங்களை நான் காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்து பாக்குறேன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு? ஏதாவது பிராங்கா கூட இருக்கலாம்ல. இந்த மண்டபத்துல பிராங்க் பண்றதுக்கு நமக்கு யாரு இருக்கறா? சொல்லுடி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க வந்திருக்காங்களா? இல்ல. அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. நாமளே பையனா பொண்ணானு குழப்பிக்கிட்டு சண்டை விடுறதை விட மேற்படி படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அக்கா நீங்க படிங்க. படிடி. பயமா இருக்கு சோனி. சும்மா படிடி, படம் காட்டாம. என்னத்த பண்ணி தொலைச்சியோ இப்படி வந்து நிக்கிது? ஏன்டி நீயே என்ன சந்தேகப்பட்டா நான் யார்கிட்டடி போவேன்? சரி படி. நான் இங்கே மண்டபத்தில் தான் இருக்கிறேன். கடவுளே, மண்டபத்திலையா? எவ்வளவு இருக்கும்? உங்கள் முகத்தின் முன்னாடி எனக்கு கூற பயமாக இருந்ததால் இந்த கடிதத்தை எழுதி வைத்தேன். சோனி, இதுக்கு மேல இந்த லெட்டர் இங்க இருக்க கூடாது. வா, இத மறைய வைப்போம், இல்லனா கிழிச்சு போட்டுருவோம். யார் எழுதுனான்னு தெரியலையேடி. இப்ப யார் எழுதுனான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பதிலுக்கு லெட்டர் எழுதி போட போறியா? எக்கா, நீங்க லெட்டர் எல்லாம் கூட படிக்க வேணாம், சங்கடமா இருக்கும். லாஸ்ட்ல ஏதாவது பேர் போட்டு வச்சிருக்கானு பாருங்க. இல்லையே பூமாரி, எனக்கு தெரிஞ்சு அவன் நம்ம முன்னாடி யாருன்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த லெட்டர் எழுதல. அவருடைய காதலை தெரிவிக்கிறதுக்காக இந்த லெட்டர் எழுதி இருக்காரு. காதலா? ஆமா, உன்னையும் பார்த்து ஒருத்தன் லெட்டர் எழுதி வச்சிருக்கான் பாரு. இந்த பாரு, என் மேல இந்த லெட்டர் கிடைச்சதுனால தான் நான் அமைதியா இருக்கிறேன். அதுக்காக நீ இந்த துப்பி காட்டுற வேலையெல்லாம் பார்க்காத. இது என் பேர்ல கிடைச்சிருந்தா இந்நேரத்துக்கு எடுத்துட்டு போய் அம்மாட்ட காட்டியிருப்பல. இதாண்டி உனக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். என்னதான் இருந்தாலும் உன்னை நான் கூட பிறந்தவளா பாக்குறேன். ரொம்ப முறைக்காத, மூக்கு வெளியில வந்து விழுந்துற போது. நீ ரொம்ப முறைச்சனா வச்சுக்க, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு கூட என்னால சொல்ல முடியும். லெட்டரையே கிழிச்சு போட்டாலும் இல்லன்னு உன்னால சாதிக்கவும் முடியாது. ஏன்னா பூமாரி இங்கதான் இருக்கிறா. இந்த விஷயம் பூமாரிக்கும் தெரியும். ஏக்க, நீங்க பேசுறத பார்த்தா என்னையும் மாட்டி விட்டு போயிருவீங்க போல இருக்கே. நாம ஏன் மாட்ட போறோம் பூமாரி? எவளோட கதையோ அவ மாட்டுவா. சோனி, அப்ப என்கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசி. வா, முதல்ல இந்த லெட்டர் துண்டு துண்டா கிழிச்சு குப்பையில போட்டுருவோம். சரி. எடி, ஏய், அந்த லெட்டர் சீக்கிரமா மடிச்சு கொடு. ஏய், ஏ சத்யா, சொல்லு சோனி. லெட்டர் மடிச்சு குடுறி, பேக்ல போட்டுறேன். அம்மா வாரா. என்னடி, என்னமோ 3 பேர் பார்த்துட்டு இருந்தீங்க, அப்புறம் எடுத்து பேக்ல போட்டீங்க. என்னது? அது பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். அதான் கொஞ்சம் அப்படியே போட்டுக்கிட்டே வச்சிட்டோம். ஏண்டி மூத்தவளே, நீ ஏன் இப்படி பேய் அரைச்ச மாதிரி இருக்கிற? என்னாச்சு பூமாரி, ஏன் 2 பேரும் இப்படி நிக்கிறீங்க? உனக்கு தெரியாம உன்கிட்ட கேட்காம பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் பையில போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம்ல. அதான் சத்தியா கொஞ்சம் பயந்துருக்கா. நீ திட்டுவல்ல யாராவது தொலைஞ்சிருச்சுன்னா. ஏண்டி, எல்லாமே ரூபா கொடுத்து வாங்குறது. நானா வேணுமே உங்களை திட்டணுன்றதுக்காக திட்டுறேன்? ஒன்னும் தொலையலமா தாயே, எல்லாம் பத்திரமா தான் இருக்குது. நாங்க தொலைஞ்சாலும் தொலைவோம், அந்த பவுடர் எல்லாம் தொலையாது. சரி, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? அதுவா, பஸ்ல பாய் தலகாணி இருக்குது, எடுத்துட்டு வந்து நீங்க 3 பேரும் இங்கே படுத்துக்குங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு வாங்க, நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்றதுக்கு வந்தோம். ஓ, கிளம்புறோமா? சரி போ, நாங்க பஸ் கிட்ட வரோம். இருந்தாலும் ரொம்ப தாண்டி உனக்கு நக்கலு. சத்யா, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். 3 பேரும் பஸ்ல போய் இருங்க, சரியா? அப்படி பயத்தை காட்டுவீங்களா 2 பேரும்? இல்ல சோனி, அம்மா திடீர்னு வந்த உடனே என்ன கடிச்சு தின்னுட்டாளா உன்னை? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் இந்த விஷயத்தெல்லாம் நான் மறைக்க போறணும்? வாங்க, பஸ்ஸுக்கு போய் தொலைவோம். கிளம்பிட்டாங்களாம். அந்த லெட்டருக்கா? வீட்டுக்கு போயிட்டு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் பூமாரி. கிளம்புங்க இப்ப.
எங்க நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிறேன், அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கிறீங்க. உங்களை பிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்குதுங்க. வேலை வைக்கிறாங்க, செஞ்சுதான் ஆகணும். பண்ண முடியாதுன்னு சொன்னா சோத்துல விஷம் வைப்பாங்க. வேற என்ன? யாரு உங்க அம்மாவா? வேற யாரு? சரி சொல்லுங்க, எதுக்கு என்ன தேடினீங்க? மறுபடியும் ஏதாவது நடந்துருச்சா என்ன? இல்ல ஒண்ணுமே நடக்கல. நாங்க தான் இப்ப மண்டபத்துல இருந்து வெளியில நடக்கணும். ஏன்? வீட்டுக்கு போறோங்க, அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சே, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு தேடிட்டு இருந்தேன். ஓ வீட்டுக்கு போறீங்களா? சரி பத்திரமா போயிட்டு வாங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ஃபங்க்ஷன், இதுக்கு மேல வேற என்ன வைக்கணும்? இல்லைங்க, ஃபங்க்ஷன் இவ்வளவுதான் இருக்கும். வேற ஏதாவது சொல்றதுக்கு மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்லையே. சரி, அப்ப நாங்க போறோம். கிளம்புவியா இல்ல குறி கேட்டுட்டே நிப்பியா? இதோ ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். வந்துட்டேமா. நீ வேற இப்ப நோண்டி கேள்வி கேட்பாங்களே. அலாட்டாய்க்கடா செல்வா, அலாட்டாய்க்க. நைனி பஸ் கிட்ட போயிருப்பீங்கன்னு நினைச்சேன், இங்கே இருக்கிறீங்க. அதான்ப்பா பஸ் கிட்ட தான் போனேன். உங்க அண்ணன் தான் என் தம்பி எங்கன்னு தேடிட்டு இருந்தாரு. அதான் இங்க வந்தேன். பார்த்தா நீ ஒரு பொண்ணு கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிற. என்ன தெரிஞ்ச பொண்ணா? ஆமா மைனி, என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு? ஏப்பா உன் ஃப்ரெண்டு கிட்ட உன் ஃபோன் நம்பர் இல்ல? என்ன சொல்றீங்க மைனி? இல்லப்பா, ஒரு நாள் அந்த பிள்ளை சர்ச்சு கிட்ட இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து யதார்த்தமா நான் அந்த பக்கம் வந்துட்டேன். அந்த பிள்ளை என்ன கூட்டுச்சு. இவங்கள கூட்டாங்களா? நானும் யாரடா இந்த பிள்ளை நம்மள கூப்பிடுதேன்னு கிட்ட போனேன். என்கிட்ட நீங்க இந்த தெருவுல தானே இருக்கிறீங்க, இங்க செல்வராகவன் ஒருத்தர் இருக்கிறாரா, உங்க ஃபோன் நம்பர் இருக்கிறான்னு கேட்டுச்சு. இது எப்ப நடந்துச்சுன்னே தெரியலையே. திரும்பி கேளு செல்வா. சொல்லுங்க மைனி. அதான்ப்பா, அந்த பிள்ளை என்கிட்ட செல்வராகவன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டுச்சு. நானும் கேட்டேன், உனக்கு ஏமா அவன் நம்பர்னு. அதுக்கு அந்த பிள்ளை சொன்னிச்சு என் ஃப்ரெண்டுன்னு. அதான் கேட்டேன், உனக்கு அந்த பிள்ளை ஃப்ரெண்டு தானே, ஃபோன் நம்பர் கூட கொடுக்காம அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கிற நீ? மைனி, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? நீங்க தான் என்ன வளர்த்தீங்களே, தெரிஞ்சதுனால தான் இப்ப கேக்குறேன், ஏன் கொடுக்கல? மைனி, என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? பொம்பளை பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நான் என் ஃபோன் நம்பர் கொடுக்கறது இல்ல மைனி. இப்படி நேர்ல பேச்சு பார்த்தா பேசுவேன். அட பாவி, என்ன மாதிரி திருப்பிட்டான் பேச்ச. திருப்பி கேளுங்க மைனி. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த பிள்ளைகிட்ட என் நம்பரை கொடுத்துட்டீங்களா? நான் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது என்னன்னா, என்னதான் நான் வளர்த்த பிள்ளையா இருந்தாலும் உன்கிட்ட கேட்காம உன் நம்பர் யார்கிட்டயாவது என்னால கொடுக்க முடியுமா? கரெக்ட் தான். எவ்வளவு மேலான சிந்தனை மைனி உங்களுக்கு. அந்த பிள்ளை அப்புறமா என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டுச்சு, நானே என் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டேன் மைனி. சரி வாங்க மைனி, வேலை போய் உட்காருங்க. வர்க்கீஸ் தனியா இருப்பான், நாங்க போறேன். ஞாபகமா உட்காந்துருங்க மைனியா, எங்கேயே விட்டுட்டு போயிட போறாங்க. எவ்வளவு திமிரு, பயந்துகிட்டு இருப்பான்னு பார்த்தா நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்னும் செய்யாதவங்க மாதிரி போயிட்டான். இந்த விஷயத்தை இனிமே சும்மா விடவே கூடாது, பாத்துக்கலாம்.